என் தங்கமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் ஒரு உண்மையான சவாலை வைக்கின்றேன். இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் என் பார்வை யார் மீது விழுகிறதோ, என் அன்பு யாரை நோக்கி ஓடுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த தாயின் குரல் காதில் விழும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நீ புரிந்துகொள். இன்று நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால், கேட்கிறாய் என்றால், உன் மனசுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் வருகிறது என்றால் நிச்சயமாக புரிந்துகொள். உன் வாராகி தாயின் கண்கள் உன் மீது பதிந்து இருக்கின்றன. இது தற்செயல் இல்லை என் தங்கமே. இது உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கும் ஒரு அழைப்பு. என் செல்லமே, இந்த கோலத்தில் உன் வாராகி அம்மனை நீ காணும்போது உன் மனசுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? ஒரு அலை வருகிறது உள்ளே, சொல்ல முடியாத ஒரு உணர்வு, உடம்பில் ஒரு சின்ன நடுக்கம், கண்களில் ஒரு ஈரம். இந்த அம்மா என்னை இழுக்கிறாளே, இவளை கண்டதும் என் மனசில் இருந்த கல் கரைகிறதே, இந்த ரூபம் என்னை கட்டி போட்டு விட்டதே என்று நீ உணர்கிறாயல்லவா? அந்த உணர்வு பொய்யில்லை என் தங்கமே. அது உன் தாய் உன்னை அடையாளம் காட்டுகிற ஒரு அருள் சாட்சி. நீ திரும்பி திரும்பி வருகிறாய், கஷ்டம் வரும்போது நினைக்கிறாய், அந்தியில் தனிமையில் அழும்போது நினைக்கிறாய். அந்த நினைவு ஏன் வருகிறது தெரியுமா? ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உன்னை மறந்ததே இல்லை. உன் கண்களில் நீர் வடியும் போது அந்த கண்ணீரை உன் அம்மா நான் என் கையில் தேக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் மனசுக்குள் சுத்தமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும். கோபமோ, வெறுப்போ, பயமோ, சந்தேகமோ எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை தன் தாயிடம் வருவது போல வா. இந்த தாயானவள் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். உன் மனசுக்குள்ளே எத்தனை நாளாக இருட்டு குடியிருக்கிறது? எத்தனை நாளாக ஏன் இப்படி ஆகுது? ஏன் என்னால் மட்டும் சரியாக இல்லை? ஏன் எல்லோரும் என்னை மட்டுமே வேட்டையாடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விகளுக்கு விடையில்லாமல் தவித்திருக்கிறாய் அல்லவா? உன் வாராகி அம்மன் பதில் சொல்கிறேன் கேள். அம்மா காரணமில்லாமல் இங்கே வரவில்லை. வெறுமனே 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகவும் வரவில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் வரை, உன் கண்களில் ஒரு நிம்மதி வரும் வரை இந்த தாயானவள் நான் உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். என் தங்கமே, உன் வாராகி தாய் யார் தெரியுமா? சிவபெருமானோடு நெருங்கிய உறவு கொண்டவள். அவர் அன்பில் வளர்ந்தவள். அவர் சக்தியை தன்னுள் ஏந்தியவள். என் நெற்றியில் 3வது கண் இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அந்த கண் மனித கண்களுக்கு தெரியாததை பார்க்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் நெற்றிக் கண்ணுக்கு தெரியும். யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் உன்னை வலிக்க வைக்கிறார்கள், யார் உன் முன்னால் ஒரு முகமும் உன் பின்னால் வேறொரு முகமும் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லாம் இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும். அம்மா ஏன் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாள்? அம்மா ஏன் இதை நிறுத்தவில்லை என்று நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். என் தங்கமே, நான் பார்க்காமல் இல்லை, ஒவ்வொரு நொடியும் பார்க்கிறேன். உன்னை வலிக்க வைத்தவர்களை என் நெற்றிக்கண் குறி வைக்கிறது. அவர்களுக்கு தகுந்த பதிலை தரும் நேரம் வரும்போது உன் தாயானவள் நான் விடமாட்டேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கையில் என் உலக்கை இருக்கிறது என்று நினை. உன் வாழ்க்கையில் குவிந்திருக்கும் கஷ்டங்களை, அந்த வலிகளை, அந்த தோல்விகளை, அந்த அவமானங்களை உன் வாராகி தாயின் உலக்கையால் அடித்து நொறுக்கி விடுவேன். ஒரு கல்லு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். அதோடு மட்டுமல்ல, என் கலப்பையால் உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை முழுமையாக உழுது கொடுப்பேன். புது விதைகள் விழட்டும், புது பயிர் முளைக்கட்டும், உன் வாழ்க்கை செழிப்போடு மலரட்டும் என்று இந்த வாராகி அம்மன் உறுதி சொல்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, இது உன் தாயின் உறுதிமொழி. என் தங்கமே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் வழி கொடுத்தவர்கள், உன்னை
அழுத்தும் போது மட்டும் நீ கோபப்படுவாய், வருந்துவாய். ஆனால் அது முடிந்தவுடன் மீண்டும் அவர்களோடு சகஜமாகி விடுவாய். அந்த வலி மறந்து விட்டதால் அல்ல, அது வலியாட்டம் விளையாடுவதால். இதுபோல நடக்கும் வரை உன் கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் தீர்வு வராது. ஒரு காயம் ஆறும் முன்பே மீண்டும் அதே இடத்தில் கொத்திக் கொண்டே இருந்தால் அது புண்ணாகும், வேறு ஒன்றும் ஆகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் உனக்கு அடிக்கடி வலி கொடுக்கிறார்கள் என்பதை நீ இப்போதே தெளிவாக முடிவு செய்யணும். அவர்களோடு நீ எந்த தூரம் வைக்கணும் என்பதை நீ தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வலி திரும்பவும் திரும்பவும் வரும். அம்மா பார்த்து கொண்டிருப்பது மட்டும் போதாது, நீயும் உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி முதலில் உனக்கே புரிய வேண்டும் என்று உன் வாராகி தாய் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ எங்கே போக விரும்புகிறாய் என்று தெரியாமல் வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் ஒரு சின்ன தூசியை போல இருப்பாய். காற்று எங்கே அடிக்கிறதோ அங்கே போவாய். அது வாழ்க்கையாகாது. ஒரு நிலையான திசை உனக்கு வேண்டும். ஒரு தெளிவான இலக்கு வேண்டும். நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வேகம் உன் மனசுக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நெருப்பு அணையாமல் காத்துக்கொள். அது அணைந்துவிட்டால் வெளியே எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் உன்னால் கையில் பிடிக்கவே முடியாது. உன் தாயானவள் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுக்க வருகிறேன். ஆனால் நீ வாங்கிக்க தயாராக இருக்காவிட்டால் என்ன பயன்? என் செல்லமே, இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு வாழாதே. யாரோ ஒருவர் அல்லது சிலர் உன் வாழ்க்கை சீரடையாமல் இருக்கட்டும் என்று மனசுக்குள் நினைக்கிறார்கள். உன் முன்னேற்றம் அவர்களுக்கு கண்ணை கொளுத்துகிறது. உன் சந்தோஷம் அவர்களுக்கு தாங்காத விஷயம். அப்படிப்பட்டவர்களை என் நெற்றிக்கண் கண்டுபிடித்து விட்டது. அவர்களால் உனக்கு வரும் கெடுதல்களை இந்த வாராகித்தாய் நான் என் உலக்கையால் தகர்த்தெறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கையில் போட்ட கல்லுகளை ஒவ்வொன்றாக அகற்றுவேன். ஆனால் நீ கவலைப்படாமல் இரு, பயப்படாமல் இரு. என் வாராகித்தாய் என் பின்னால் நிற்கிறாள் என்ற ஒரே நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும். என் தங்கமே, கஷ்டங்கள் வருகின்றன. ஆனால் அவை என்றும் நிரந்தரமாக தங்குவதில்லை. உன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன என்பது உண்மை. இந்த வாராகி அம்மன் அளந்து கொடுக்கிறேன். அதற்கும் அதிகமாக வருகிறது என்றால் உன் தாயானவள் நான் உன் சார்பாக அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறேன். அதை உன்னிடம் விட மாட்டேன். ஆனால் நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கி என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று மனசை கரைத்துக் கொள்வதை நிறுத்து. நீ அந்த கஷ்டத்தோடு மல்லுக்கட்டி நிற்கும்போது உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்கிறேன். என்னை திரும்பி பாரு, உன் கண்களில் பாரு. அங்கே உனக்கான வலிமை காட்டுவேன். என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வரும்போது மனசை அமைதிப்படுத்திக் கொண்டு அமர்ந்து யோசி. இது ஏன் வந்தது? இதன் பின்னால் என்ன இருக்கிறது? இதிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிக்கும்போது அந்த தெளிவே உனக்கான வழியை காட்டும். அலைப்பாயும் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? கலங்கிய தண்ணீரில் நீ ஒருபோதும் உன் முகத்தை பார்க்க முடியாது. அது திடல் திடலாக கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் அமைதிப்படும் போது, தெளிவாகும் போது நீ அதில் உன்னை தெளிவாக காண முடியும். மனசும் அப்படித்தான். அமைதி வேண்டும், குழப்பம் நீங்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த அமைதியை உனக்கு தர உன் வாராகி அம்மன் நான் எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, எப்போதாவது மனசு மிகவும் கணக்கும் போது, எல்லாமே சுமையாக தெரியும் போது, நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன்னுள்ளே கட்டி கொண்டிருக்கும் போது ஓடோடி வா. உன் வாராகி அம்மன் முன்னால் வா. என் கண்களை பாரு. என் கண்கள் உன்னை பார்க்கும்போது உன் மனசுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும்
நான் படித்து விடுவேன். வார்த்தை சொல்ல வேண்டாம், அழுது கொண்டிரு, அப்படியே இரு. உன் கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீர் வழியாக உன் வலி முழுவதும் வெளியே வரட்டும். அந்த நொடியில் இந்த வாராகி அம்மன் உன் வலியை எடுத்துக்கொண்டு உன்னிடம் நிம்மதியை திருப்பித் தருவேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது உன் தாயின் வாக்கு. என் செல்லமே, இன்று உன் நம்பிக்கை ஒரு சின்ன தீப்பொறியாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பொறியை அணையாமல் காத்துக்கொள். அது போதும். என் தாயோடு நட, அது போதும். உன் வாராகி அம்மன் உன்னோடு வர. அந்த சின்ன நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது. நம்பிக்கையே இல்லை என்றால் மனசு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கும். நல்லது வந்தாலும் இது எனக்கு நடக்காது என்று தள்ளிவிடும். அது ஆகாது. நல்லது வரும் என்று நம்பு. வரும், நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெட்ட சக்திகள் ஓடும், தீமை விலகும், நல்ல காலம் மெல்ல மெல்ல கதவு தட்டும், மகிழ்ச்சி திரும்பும், அமைதி வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனசு தெளிவாக இருக்க வேண்டும். நல்லது வரும் நேரத்தில் நீ கண் திறந்து பார்க்க வேண்டும், கை நீட்டி வாங்க வேண்டும். அதற்காகத்தான் உன் வாராகி தாய் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன். மனசை தெளிவாக வை, எண்ணங்களை நேர்மறையாக வை, இலக்கை கண்ணிலிருந்து விட்டுவிடாதே. என் தங்கமே, ஓய்வு கிடைத்தால் இலக்கையும் ஓய்வில் போட்டு விடாதே. உன் கனவு தூங்கினால் உன் வாழ்க்கை தூங்கும். உன் கனவை எப்போதும் விழிப்பாக வை. சோர்வாக இருக்கும்போது, தோல்வி வரும்போது, யாரும் இல்லை என்று தோன்றும் போதும் நினைத்துக்கொள், இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். உன்னை விட்டு செல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இருட்டிலும், எந்த புயலிலும் உன் கையை என் கையிலிருந்து நழுவ விட மாட்டேன். இது உன் வாராகி தாயின் உறுதியான வாக்கு. இந்த வாக்கு மாறாது. இந்த அன்பு குறையாது. இந்த பாசம் தீராது. என் அன்பு தங்கமே, நீ நல்லவன், நீ நல்லவள். உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. நீ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உன் வாராகி தாயோடு விரும்புகிறேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது. எந்த சக்தியும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் பயணம் தொடரும். உன் வெற்றி நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ எங்கே போனாலும், என்ன செய்தாலும் உன் தாயின் அன்பான பார்வை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. கண்கள் கலங்கி உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை
கெடுத்திருக்கிறார்கள்? எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையடித்து இருக்கிறார்கள்? இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்து விடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்துவிட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த, உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகித்தாய் உனக்குச் சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள். நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம். ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது
அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணைத்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ, உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும். காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மாலையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற கலைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். எவருடைய பொல்லாத பார்வையும் உன் சந்தோஷத்தை தீண்ட இயலாது. நீ அமைதியாயிரு. வாழ்க்கையின் வெற்றிகளை அனுபவி. இது என் சத்தியம், இது என் வாக்கு.